அவங்க தேடின என்ன தேவை. ஆனா எங்கண்டாக்கள் இப்ப இந்த கடற்கரையில வெளிக்கிற அந்த முழங்கால தண்ணி இருக்கு. அவங்கள்ட்ட கதைகளையும் கழிச்சு கொண்டு அவங்கள்ட்ட போட்டோக்களையும் போட்டுக்கொண்டு அவங்கள்ட்ட உடுப்புகளையும் கழுத்துல பொடிகளையும் கட்டி கொண்டு ஒருத்தனுக்கு அதுல கதைக்கிற அதுக்கு அது யாரா இருக்கட்ட பேர் சொல்லல. எந்த ஒரு எம்பிக்காவது எந்த உணர்ச்சியாவது இருக்கான்னு சொல்லுங்க. நேற்று நான் விரைக்குள்ளையும் பரந்தன் சாந்தி தாண்டி நேற்று ஓட் போடுறதுக்கு கொழும்புல இருந்து ஜாழ்ப்பாணம் வந்து ஜாழ்ப்பாணம் திருப்பி கொழும்பு ஓடி வந்து நிக்கிறேன் 800 கிலோமீட்டர். பரந்தன் சந்தி ஒரு ஓட்டுக்காண்டி என்ன இந்த கை கரப்பேர் போயில ஒரு ஓட்டுக்காண்டி பரந்தன் சந்தியில என்ன இப்போ ஒரு 4 பேர் பாலப்பழம் வித்து கொண்டிக்கிறாங்க. அப்ப இதை தாண்டி தானே என்ன இவங்க ஒவ்வொரு நாளும் போவாங்க. எங்க எம்பி மேயர் இதை தாண்டி போய் தானே செட்டு தெருவில் ஒரு வீடு, கல்யாங்காட்டுல ஒரு வீடு, தட்டாரச்சந்தியில ஒரு என்ன சாமானது ஒரு சூப்பர் மார்க்கெட் இதை தாண்டி தான். அப்ப அதுல ஒரு 4 பேரை பிடிச்சு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். நான் வந்து எல்லாம் செய்ய போறேன் இல்லை. பட் நான் அதை தாண்டி பிரேக் அடிக்க யோசிச்சுட்டும் இல்ல இப்படி கொடுத்து பழக்க கூடாது, ஏதாவது செய்யணும்னு நினைச்சு கொண்டு இப்ப பெடல இறக்கி ஏமாத்தினான். அங்க பூனாரில அந்த நட்டு வெயிலுக்கு பூனாரி பாலத்துல வந்து ஒரு சின்ன பிள்ளையோட வித்து கொண்டிருக்க. அப்ப இதை தாண்டி நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெரிய பிக்கப் பிள்ளைல அமர்த்தி கொண்டு போய்க்குள்ள உரைக்காதவன் எனக்கு விளங்குறீல சுப்பரமாக என்ன ஏன் இப்படி இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு 10 பேரை பிடிச்சு ஒரு சைட்ல ஒரு சின்ன கடை மாதிரி போட்டு கொடுத்து அதுல இருந்து வில்லடா. இப்ப நான் மறைச்சு கேட்டேன், அந்த வெயிலுக்கு 2 வைக்கிறீங்களேம்மா உங்களுக்கு வெயில் சுடாதான். அப்ப பக்கத்துல ஒரு ஆள் இருந்தது. இப்ப சொல்லிச்சுது உங்கப்பா செருப்புகள் கூட இல்லாம நிற்குது, செருப்பு கொடுப்பான். என்னோட சப்பாத்து தான் கிடந்த கொடுக்குறது, செருப்பும் கூட இல்லை. இந்த சப்பாத்தை போட்டோம் அதில் ரோட்ல நிற்கவும் மேலாது. இப்போ எந்த கிடந்த காசு அப்படியே பர்ஸ் கிடந்த அவ்வளோ காசையும் எடுத்து அப்படியே கொடுத்து போட்டு வந்து நம்ம தேவை செய்து இன்றைக்கு மட்டும் வீட்டை போய் நின்று போட்டு நாளையில வந்து விற்கவில்லைன்ட்டு. இப்போ இதில் தாண்டி இவங்க போய்க்கலன்னு அவங்க ஊராக்கி போய்வே என்னண்டா இவன் வந்து நல்ல ஒரு ஜப்னா ஹிண்டு கோலத்தையும் பிடிச்சு கொண்டு அங்கேயும் பிள்ளைகளை கொண்டே படிப்பிச்சு அங்க தாங்கள் தானே ஓபி என்று சொல்லி எல்லாத்தையும் செய்து கொண்டு இப்ப என்ன கூட நேரம் கேட்பாங்க நீங்க எந்த ஸ்கூல் அந்த நிலைமைக்கு வந்துட்டு 97 ஜப்னா படிச்சேன். ஸ்காலர்ஷிப் 92 கட் அவுட் கேட்க 170 எடுத்து ஸ்காலர்ஷிப் போன என்ன இப்ப இந்த ஸ்கூல் கேட்கிற நிலைக்கு வந்து இவங்க அப்படி என்ன எல்லாத்தையுமே பிடிச்சு நீங்களும் உங்க வேற எல்லாம் கொட்டி அள்ளி போட்டு கொடுக்குறது உண்டியலுக்கு இல்ல. அதெல்லாம் கொண்டு போய் இன்னும் கணக்காண்டு இல்லை. எல்லாத்தையும் வந்து இங்க ருபீஸுக்கு மாத்திக மணியா தானே இருக்கு. $303 $380 என்னமோ இப்ப ஸ்ட்ரேடிங் பவுண்ட் எல்லாம் மாத்த மணியா தான் இருக்கும். நான் இந்த வரைக்கும் ஒருத்தட்டையும் காசு சேர்க்கவும் இல்லை. நான் அப்படி சேர்க்கிறதா இருந்தா கூட அது ஒரு 20 பேர் 30 பேர் போட்டு ஒரு நீதிபதி மேல எல்லாம் போட்டு ஒரு பெரிய ஒரு இது மாதிரி ஒன்றை கிரியேட் பண்ணி அதுக்கு இல்லாம ஒரு 20 பேர் சைன் பண்ண அட்லீஸ்ட் பேங்க்ல 3 பேர் சைன் பண்ணணும். அப்ப பேங்க்ல நாங்கள் ஒரு இது கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதுக்கு நாங்கள் 10 பேர் வரைக்கும் போடலாம். அப்படி ஒரு 10 பேர் வச்சு ஒரு ப்ரொஜெக்ட் எழுதி அப்படி செய்யணுமே ஒழிய இப்படி சேர்த்து அவங்களும் கட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க, நீங்களும் போட்டு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறீங்க. இந்தியில அது தயவு செய்து நிப்பாட்டுங்க. இந்த தமிழ் தேசியம் கதைச்சு நாங்கள் வந்து அது அண்ணன் நெஞ்சில இருக்கணும். இப்ப என்ன எந்த அப்பா காணாமல் போனவர்கள் சொல்லி நான் ரோட்ல நின்று கத்துறதுல எனக்கு ஒரு பிரியோசனம் இல்லை. நான் என்ன செஞ்சேன், நான் ஒவ்வொரு ஆர்மி கேம்பாவும் நான் தெரிஞ்சு ஒவ்வொருத்தனையும் போய் என்னோட படிச்சவன் அவன் பேருன்னு சொல்லிடுறேன். நான் அவன் அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்மி கமாண்டர். அதை விட எனக்கு படிப்பிச்ச வந்து எங்கள்கிட்ட ஃபார்மர் டிஜி அவர்கிட்ட பேரும் சொல்லிடுறேன். நான் இப்ப சார் வந்து லிப்ட்ல கைக்க சொன்னார், உங்க முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுது, இந்த சேர்நேம சொல்லு புத்தக சேர்நேம முகத்தான். அப்ப நான் சொன்னேன், சார் நான் ராமநாதன் அச்சுனா தமிழ் நேத கொள்ளாண்டு ஓம் சார் வாட் கண்டியில போய் டீ குடிப்போம்ட்டு. அப்ப நான் போய் இருந்து கேட்டது, சார் நீங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸ்லயே பின்ன பெரிய ஆள், அதாவது ஏர்ஃபோர்ஸ்லயே டாப். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2009 அப்பாவை பதவி வசூல் கொண்டு வந்தது. அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியாது என்று சொன்ன தம்பி இது இப்ப கதைக்கல ராசா. பட் 2009 இப்ப 2024 மட்டும் அப்படி ஒருத்தரை உயிரோட வச்சிருக்கிற அளவுக்கோ இது ஒருத்தருக்கும் தேவை இருக்கல. நீங்கள் அப்போ நீ அதுல பழச பற்றி யோசிக்காம நீ படிச்சு முன்னுக்கு வந்துடலாம். இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் ஹெல்ப் பண்ணும். அதை விட்டுட்டு நாங்க சும்மா அதுல போய் நின்று கத்துறது, அந்த தைய டிவி யாரைக்கு முன்னால போயிருந்து ஏற்கனவே ஒரு தரப்பாளையம் இதையும் காட்டி போட்டு கத்துறது, அதுக்கு நீங்களும் காசு போடுற எனக்கு விளங்குற. நான் இந்த முறை செய்யறது வந்து ஒரு விசர்த்தனமான அரசியலா இருக்கும். அது பார்லிமெண்ட் போனாலும் சரி கேபினட் போனாலும் சரி அவங்களுக்கே அவங்க அந்த மொழியில சொல்லணும், ஜவா எங்களுக்கு இவ்வளவு வலி இருக்கு இவ்வளவு இது இருக்கு. எனக்கு திருப்பி கொண்டு 83 புத்தகரியல் இப்ப எங்கண்ட அகலம் ஓட் போட்டி இருக்கு. எனக்கு நல்ல பெருமளவான ஓட் வந்து ஜெஃப்னால இருந்து வந்திருக்கு. எனக்கு சரியான சந்தோஷம். எல்லாரும் எடுத்து சொன்னாங்க. அதுக்கு முதல் போஸ்டல் ஓட்டிங்கே அனுராவுக்கு போயிட்டு கணக்கு. அப்ப அனுராக்கு இது வந்து நாங்க திருப்பி மஹிந்தக்கும் திருப்பி கோட்டபாய்க்கும் கொடுத்த ஒரு சான்ஸ் தான் கொடுத்துருக்கிறோம். இப்ப வந்திருந்து கொண்டு போய் திருப்பி டக்ளஸ் ஐயா மாதிரி அங்க இருந்து கொண்டு அமைச்சர் பதவி எடுத்து கேட்டுக்கொண்ட மேலையும் நான் இல்லை. நான் அதை தெளிவா சொல்றேன் உங்களுக்கு.
அந்த மாதிரி ஒரு வங்குரோத்த அரசியலும் செய்யறதா இல்ல. அதே நேரம் அங்க தமிழ் தேசியத்தை வித்து திருப்பி இயக்கத்தின படமெல் புலிகள பாட்டு எல்லாத்தையும் போட்டு ரோட்டு வழியை திட்டிங்க கத்திக்குள்ளாரி கொண்டு ஓட் பண்ணி திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு போக வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. அப்படியே போறதை விட போகாம இருக்கிறதா பெட்டர். அப்படி கத்தி போறவனுக்கு போறமாவும் போன் நம்பர் மூலமாகவும் போகத்தக்கனையா இருக்கணும். இதுக்குரிய உதவியல் வேணுமென்றா நாங்க ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இது இந்த முறை ஒரு ஒரு புதுவிதமான அரசியலா உருவாக வேணும். இப்ப கூட ஸ்ரீலங்காவில் இருக்கிற கன்சர்ன் முழுக்க எங்கட ஹெல்த் செக்டர் முழுக்க ஐடி அது வந்து எனக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அவார்டு இருக்கு எங்கட பாஸுக்கு அர்ஜுனதிலருக்கு. நான் தான் பிரசன்டேஷன் எழுதி சார் கொடுத்து சார் பிரசன்ட் பண்ணிக்கல, நான் பின்னால் ஒளிஞ்சு நின்று கொண்டு அதை வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பேராதீன டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து பெஸ்ட் எக்ஸலன்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. எங்கள்கிட்ட டெவலப்பர்ஸும் இருக்கானுகள். என்ன ஒரு கொஞ்சம் மினக்கட்டு செய்யணும் பண்ணேன். அதுக்குள்ள இப்ப கன விஷயங்கள் பார்க்கணும். இதுவும் ஒரு கன்சர்ன் தான். தேங்க்யூ. இல்லை அப்படி என்றைக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து வெளியே இந்த டைட்டா இருக்கும் விளங்குதானே. இப்போ ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ யூகேல ஒரு கடை வச்சிருக்கிறவனோ இல்லாத ஒரு டாக்ஸி ஓடுறவனோ அவன் அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனை வச்சிருப்பான். ஒரு பிரச்சனை என்னோடனே அது அந்த வாட்ஸ்அப்லயே கால் பண்ணோடனே அவைக்கு தேவையான ஆட்கள் எல்லாம் தே வில் சரௌண்ட்.